ஹாய் 1 மினிட்ல வீடியோ ஆரம்பிக்கலாம். ஒரே நிமிஷம். அப்புறம் எவ்வளோ முடியுதோ ஸ்பீட் முடிக்க மாட்டோம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஹைப்பர்டென்சிவ் டிஸார்டர்ஸ் அண்ட் ப்ரெக்னென்சி பற்றி படிக்க போகிறோம். நம்ம எவ்வளோ முடியுமோ ஸ்பீடாக முடிச்சு லெசனை வந்துட்டு முடிக்க பார்க்கணும். ஓகே, இப்போ ஹைப்பர்டென்சிவ் டிஸார்டர்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி வந்துட்டு கான்ஸ்டியூட் ஒன் ஆஃப் த லீடிங் காசஸ் ஆஃப் மேட்டர்னல் மார்ட்டாலிட்டியும் அண்ட் பெரிநேட்டல் மார்ட்டாலிட்டியும் வந்துட்டு ஹைப்பர்டென்ஷன் ஒருத்தவங்க பிபி அதிகமாக இருக்கனாட்டி வந்துட்டு வரும். குளோபலி 42,000 டெத்ஸ் வந்துட்டு அக்கர் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு பிபி அதிகமாக இருக்கிறனாட்டி அதாவது அம்மாவில் ஓகேங்களா. ஸோ 42,000 டெத்ஸ் வந்து நடக்குது, விச் அக்கௌண்ட்ஸ் ஃபார் 14% ஆஃப் த மேட்டர்னல் டெத்ஸ் வந்துட்டு காஸ் பண்ணுது. பிசைட்ஸ் அதே வந்து அனிமியா பார்த்தீங்கன்னா 40% காஸ் பண்ணுச்சு. இது வந்துட்டு அதோட கம்மி, பட் ஸ்டில் இது சிவியர் தான். 14% வந்து காஸ் பண்ணுது. பிசைட்ஸ் வந்துட்டு மேட்டர்னல் மார்ட்டாலிட்டியை தவிர ப்ரீ எக்லாம்சியா வந்துட்டு ஆல்சோ காஸ் சிக்னிஃபிகண்ட்டாக மேட்டர்னல் அண்ட் பெரிநேட்டல் மார்பிலிட்டி வேர்ல்டு வைடாக வந்துட்டு உங்களுக்கு காஸ் பண்ணுது. ஸோ கிளாஸிஃபிகேஷன் நேஷ்னலாக நம்மளோட இதுபடி தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ நேஷ்னல் ஹை பிளட் ப்ரெஷர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் 2000, நேஷ்னல் ஹை பிளட் ப்ரெஷர் எஜுகேஷன் ப்ரோக்ராம் 2000 படி கிளாஸிஃபைஸ் ஹைப்பர்டென்சிவ் டிஸார்டர்ஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ரெக்னன்சி இன்டூ 5 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகே, ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன் நோன் அஸ் ப்ரெக்னன்சினால இன்டியூஸ் ஆகிற ஹைப்பர்டென்ஷன், அடுத்து ப்ரீ எக்லாம்சியா, குரோனிக் ஹைப்பர்டென்ஷன் வித் சூப்பர் இம்போஸ் ப்ரீ எக்லாம்சியா. ஸோ 2018 அது இது யார் கொடுத்தாங்க? நேஷனல் ஹை பிளட் ப்ரெஷர் எஜுகேஷன் ப்ரோக்ராமும். அடுத்து வந்துட்டு இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஹைப்பர்டென்ஷன் in pregnancy வந்து introduce a new classification and criteria for the diagnosis of hypertension disorders of pregnancy. Okay, so அதுபடி hypertension disorders arising at or after 20 weeks of pregnancy and hypertension disorders arising before 20 weeks of pregnancy. After 20 weeks of pregnancy la மூணான இருக்கு: gestational hypertension, pre-eclampsia, other conditions. Before la chronic hypertension with pre-eclampsia, super-eclampsia, other conditions. இப்போ ஃபர்ஸ்ட் gestational hypertension வந்துட்டு என்னது? உங்களுக்கு பிபி வந்துட்டு more than 140/90 mmHg இருக்கு. Diagnosed after 20 weeks of gestation without proteinuria இல்ல ஹெமட்டாலஜிக்கலா பயோகெமிக்கலாகவும் உங்களுக்கு எந்த அப்னார்மலிட்டிஸும் இல்லை. பிபி மட்டும்தான் அதிகமாக இருக்குது. 20 வீக்ஸ்க்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்த அப்னார்மலிட்டியும் இல்லை. ப்ரீ எக்லாம்சினா உங்களுக்கு வந்துட்டு பிபி வந்துட்டு more than 140/90 mmHg இருக்கணும். டயக்னோஸ் ஆஃப்டர் 40 weeks of gestation வித் ப்ரோட்டீனூரியா அண்ட் எவிடன்ஸ் ஆஃப் மேட்டர்னல் ஆர்கன் ஒரு வந்துட்டு பிளாசென்டல் வந்துட்டு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். அதர் கண்டிஷன்ஸில் டிரான்சியண்ட்டாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன். வந்துட்டு ஸோ அதர் கண்டிஷனில் டிரான்சியன்ட் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன்லாம் வந்துட்டு ஒரு இப்போ ஹைப்பர்டென்ஷன் நோன் பிஃபோர் ப்ரெக்னன்சி ஆர் டயக்னோஸ் இன் த ஃபர்ஸ்ட் 20 வீக்ஸில் க்ரோனிக் ஹைப்பர்டென்ஷன் வித் ப்ரீ ஃபர்ஸ்ட் க்ரோனிக் ஹைப்பர்டென்ஷன் இந்த 140/90 mmHg மேலே இருக்குது. ஸோ டயக்னோஸ் பிஃபோர் 20 வீக்ஸ் மேபி எசென்ஷியல் ஹைப்பர்டென்ஷனாகவும் இருக்கலாம், ஒரு செகண்டரி ஹைப்பர்டென்ஷன் டியூ டு ரீனல் கண்டிஷன்ஸு இல்லை இது வாஸ்குலர் பேத்தாலஜி அந்த மாதிரி ஏதாச்சும்னாலும் இருக்கலாம். இப்போ வித் அசோசியேட்டட் வித் சூப்பர் இம்போஸ் தான் ப்ரீ எக்லாம்சியானா வர்சன் பை வந்துட்டு லைக் பிளட் ப்ரெஷர் இன்னும் வர்சன் ஆகுது. லைக் முதலே 140/90க்கு மேலே இருந்துச்சு, பட் இன்னும் வர்சன் ஆகுது. நியூ ஆன்செட் ப்ரோட்டீன் இருக்கு. எவிடன்ஸ் ஆஃப் டிஸ்ஃபங்க்ஷன் ஆஃப் வந்துட்டு எனி ஒன் ஆஃப் த மேட்டர்னல் ஆர்கன்ஸ் கன்சிஸ்டன்ட் வித் ப்ரீ எக்லாம்சியா அண்ட் உமன் வித் வந்துட்டு குரோனிக்காக கூட ஹைப்பர்டென்ஷன். ஓகே, அதர் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு வந்து அங்கே எப்படி டிரான்சிஷனலாக ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஒயிட் கோட் ஹைப்பர்டென்ஷனு, மாஸ்ட் ஹைப்பர்டென்ஷனு இதாக வந்துட்டு இருக்கலாம். But gestational hypertension is defined as hypertension that develops for the first time வந்துட்டு after 20 weeks of gestation அப்புறம் in the absence of proteinuria இல்ல உங்களுக்கு biochemical abnormalities எதுவும் இல்லை, hematological abnormalities இல்லை, maternal organம் வந்துட்டு maternal organ, placenta எதுலையுமே உங்களுக்கு abnormality இல்லை. It is usually not accompanied by fetal growth restriction. அக்கம்பெனி வந்துட்டு ஆகாது. இதில் பார்த்தா அனிமியாவில் வந்துட்டு fetal growth restriction இருந்துச்சு தானே.
வந்துட்டு அவுட்கம்ஸ் வந்துட்டு இன் பிரெக்னன்சி எஸ்பெஷலி ஃபோலிக் ஆசிட் அனிமியா. ஓகே. ஸோ வந்துட்டு அவுட்கம்ஸ் இன் பிரெக்னன்சி காம்ப்ளிகேட்டட் பை gestational hypertension நார்மலி வந்துட்டு குட்டா தான் இருக்கும். ஹவவர் 50% உமன் வித் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன் மே ப்ரோக்ரஸ் இன்டு ப்ரீ எக்லாம்சியாக்கு வந்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வந்துட்டு அவுட்கம் வந்துட்டு பிளட் ப்ரெஷர் ரிட்டர்ன்ஸ் டு நார்மல் வித்தின் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன் வரவங்களுக்கு வந்துட்டு 12 வீக்ஸ் ஆஃப் போஸ்ட்மார்ட்டம் வந்து நார்மல் ஆயிரும். அண்ட் ஃபைனல் டயக்னோசிஸ் கேன் பி மேட் வந்துட்டு ஒன்லி ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம்க்கு அப்புறம். அது நார்மல் ஆகுதா இல்லையாங்கிறத வச்சு தான் அவங்களுக்கு வந்து gestational hypertension பத்தி சொல்ல முடியும். So what are the characteristics of gestational hypertension? Hypertension that develops after 20 weeks of gestation, not accompanied by proteinuria, hematological abnormalities, biochemical abnormalities, no organ abnormalities. Blood pressure returns to normal within 12 weeks postpartum. Final diagnosis is made one day after 12 weeks postpartum. Gestational hypertension may evolve into preeclampsia. Fetus வந்துட்டு outcome generally it is good. Okay. அடுத்தது டிரான்சியன்ட் அக்யூட் ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷன். இது இன்னொரு கிளாஸாக பார்த்தோம்னா, ஸோ த இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் த ஸ்டடி ஆஃப் ஹைப்பர்டென்ஷன் இன் பிரெக்னன்சி Society for the Study of Hypertension in Pregnancy வந்து introduce the term transient gestational hypertension to describe வந்து de novo hypertension that develops in the second and the third trimester and resolves without. ஸோ செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு வரும். ஆனால் அதுவே வந்துட்டு ரிசால்வ் வந்துட்டு ஆயிரும் வித்வுட் ட்ரீட்மெண்ட் டூரிங் பிரெக்னன்சி. எல்லாமே உமன் டயக்னோஸ் வித் transient gestational hypertension have a 20% chance of developing pre-eclampsiaவும் and 20% chance of developing ஜெஸ்டேஷனல் ஹைப்பர்டென்ஷனும் வரக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ தீஸ் உமன் வந்துட்டு ஷுட் பி மானிட்டர், லைக் இன்னுமே உங்களுக்கு கேர் எடுத்து மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும் during the pregnancy. Ideally, home BP வந்துட்டு measurement should also be incorporated into their monitoring schedule. லைக் டெய்லியுமே லைக் வீட்டில் வந்துட்டு மெஷர் பண்ணுறதும் அவங்க வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கணும். ஓகேங்களா? Okay. அடுத்து pre-eclampsia. As per வந்துட்டு the early diagnostic criteria படி pre-eclampsia is the development of, so that the International Society of Study of Pregnancy in Pregnancy, sorry, study of hypertension in pregnancy வந்துட்டு, so tells preeclampsia is the development of hypertension and significant proteinuria after 20 weeks of gestation. Although hypertension and proteinuria are considered to be வந்துட்டு the classical criteria to diagnose preeclampsia. In current guidelines படி proteinuria is not mandatory for the diagnosis of preeclampsia. இருக்கணும்னு கிடையாது. லைக் ரொம்பவே இதாக இருந்துச்சுனாவே in women presenting with hypertension in pregnancy, even in the absence of proteinuria, diagnosis of preeclampsia can be made if they have வந்துட்டு evidence of லைக் மேட்டர்ல ஏதாச்சும் ஒரு acute kidney injury ஆகுது, லிவர் டிஸ்ஃபங்க்ஷன், இல்லை நியூரலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ், ஹீமோலைசிஸ், இல்லை த்ரோம்போசைட்டோபெனியா, ஃபீட்டல் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன், ஏதாச்சும் லைக் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹை பிபி இருக்கு அசோசியேட்டட் வித் அக்யூட்டாக கிட்னி இன்ஜுரி ஆகுது, லிவர் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது, நியூரலாஜிக்கல் ஃபீச்சர்ஸ் ஏதாச்சும் இருக்குது, ஹீமோலைசிஸ் ரொம்ப ஆகுது, த்ரோம்போசைட்டோபீனியா இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே வந்துட்டு ப்ரீக்லம்சியா தான். தோ they don't have proteinuria or even fetal growth restrictions இருந்தால் கூட. Okay. So now besides வந்துட்டு antenatal manifestation, preeclampsia may develop for the first time interpartum-ஆவோ, ஸோ ஃபர்ஸ்ட் லைக் அவங்க இன்டர்பார்ட்டமில் இருக்கும்போது டெவலப் ஆகலாம். ஒரு ஏர்லி போஸ்ட்மார்ட்டம் கேசஸ்லையும் சில பேரில் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெவலப் வந்துட்டு ஆகலாம். ஸோ க்ரோனிக் ஹைப்பர்டென்ஷன். So this was with pre-eclampsia. So the current criteria to diagnose pre-eclampsia according to International Study of Hypertension in Pregnancy. 2018 or வந்துட்டு ACOG guidelines படி 2018 new onset hypertension after 20 weeks of gestation accompanied by more than one of the following new onset criteria. So proteinuria இருக்கணும், இல்லாட்டினா சீரம் கிரியாட்டினைன் மோர் தென் 1.1 மில்லிகிராம். இன்னைக்கு ஸோ இது என்னது சீரம் கிரியாட்டினைன் ரைஸ் ஆகிறது அக்யூட் கிட்னி இன்ஜுரி, renal insufficiency சொல்லும். அடுத்தது elevated transaminase, alanine aminotransferase and aspartate aminotransferase SCOT, அப்புறம் அங்கே alanine வந்து SCPT, indicating வந்துட்டு hepatica dysfunction. ரைஸ் அப்போ லிமிட் ஆஃப் வந்துட்டு நார்மல் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகணும். ரைஸ் அப்போ லிமிட் இதாகணும். பிளேட்லெட் கவுண்ட் இஸ் லெஸ் தென் 1 lakh per microliter, indicating a hematological complication. Neurological complications including alternate mental status, லைக் லைட்டாக அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கிறது, அப்புறம் கான்சியஸ்னஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, பிளைண்ட்னஸ், ஸ்ட்ரோக்கு, க்ளோனஸ், சிவியர் ஹெட்டேக்ஸ் வந்துட்டு பெர்சிஸ்டண்ட்டாக. அதனால தான் எல்லாம் சொல்லுவாங்க லைக் சிவியராக ஹெட்டேக் இருக்கா, ஏதாச்சும் பிளைண்ட்னஸ் வந்துட்டு வர மாதிரி, அதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸாக கேட்பாங்க. அண்ட் பெர்சிஸ்டண்ட்டாக விஷுவல் ஸ்போட்டும் ஏதாச்சும் வருது. ஸோ என்னென்னா ஆல்டர் மென்டல் ஸ்டேட்டஸ், பிளைண்ட்னஸ்ஸு, ஸ்ட்ரோக்கு, க்ளோனஸு,
இது ஸ்ட்ரோக்கு, க்ளோனிசம், சிவியரா ஹெட்டேக் இருக்குது, பெர்சிஸ்டென்ட்டா விஷுவல்ஸ் கோட்டமா வந்துட்டு வருது. இது தவிர பல்மனரி எடிமம், யூட்ரோபிளாசமிக் இன்சஃபிஷியன்சி பிரசன்ட் யூட்ரோபிளாசமிக் இன்சஃபிஷியன்சி இருக்கிறப்ப தான் பீரியட் ரூட் ரெஸ்ட்ரிக்ஷன் வருது. அப்நார்மலா அம்பிலிக்கல் ஆர்டரியோட டாப்லர் வேவ் ஃபார்ம் அனாலிசிஸ் ஒரு ஸ்டில் பர்த் ஏதாச்சும் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ வாட் ஆர் த கண்டிஷன்ஸ்? புரோட்டீனூரியா, சீரம் கிரியேட்டினின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது, ஏஎஸ்டி மோர் தென் 2 அப்பர் லிமிட்டு, பிளேட்லெட் லெஸ் தென் 1 லேக் per microliter, நியூரலாஜிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ், பல்மனரி எடிமா, யூட்ரோபிளாசமிக் இன்சஃபிஷியன்சிஸ். ஓகே. இப்ப இது வந்துட்டு ப்ரீ எக்லாம்சியா. அடுத்தது குரோனிக் ஹைப்பர்டென்ஷன். டயக்னோசிஸ் ஆஃப் குரோனிக் ஹைப்பர்டென்ஷன் காம்ப்ளிகேட்டிங் பிரெக்னன்சி இஸ் மேட் வென் ஹைப்பர்டென்ஷன் இஸ் டயக்னோஸ்ட் பிஃபோர் பிரெக்னன்சி ஆர் இஸ் டயக்னோஸ்ட் பிஃபோர் வந்துட்டு 20 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனுக்கு முன்னாடி. ஸோ பிரெக்னன்சிக்கு முன்னாடியே டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. இல்ல 20 வீக்ஸ் ஆஃப் ஜெஸ்டேஷனுக்கு முன்னாடி டயக்னோஸ் பண்ணா குரோனிக் ஹைப்பர்டென்ஷன் தான். இப்போ குரோனிக் ஹைப்பர்டென்ஷன் வித் சூப்பர் இம்போஸ் ப்ரீ எக்லாம்சியா. About 25% with வந்துட்டு chronic hypertension will develop superimposed preeclampsia. These rates may be higher in women with underlying renal disease. A diagnosis of preeclampsia superimposed on um, a diagnosis of preeclampsia superimposed on chronic hypertension is made if there is worsening of the blood pressure worse ஆகுது in the presence of new onset proteinuria இருக்கு or in the presence of evidence of dysfunction of any one of the vital organs say வந்து கிட்னியோ இல்லை லிவரோ இல்லை சே நியூரலாஜிக்கல் சிஸ்டம்ஸோ ஓகேங்களா இந்த மாதிரி லைக் ஏதாச்சும் மேட்டல் ஆர்கன் வந்துட்டு அஃபெக்ட் வந்துட்டு ஆகுது அண்ட் கன்சிஸ்டன்ட் ஆஃப் ப்ரீஎக்லாம்சியாட்டியே வந்துட்டு இங்கே ஆகுதுன்னா அதான் வந்துட்டு குரோனிக் ஹைப்பர்டென்ஷன் வித் வந்து சூப்பர் இம்போஸ்டாக இருக்கக்கூடிய ப்ரீஎக்லாம்சியா. ஓகே அடுத்தது வந்துட்டு எக்லாம்சியா. Eclampsia is characterized by the occurrence of new onset tonic clonic seizures. ஸோ புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வரும். ஸோ நியூ ஆன்செட் டோனிக் clonic seizures இருக்கு ஆர் கோமா டியூரிங் ப்ரெக்னன்சி, லேபர் ஆர் பெர்பியூரம் எப்போ வேணாலும் இருக்கட்டும். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு ப்ரெக்னன்சி அப்பயும் இருக்கலாம், லேபர் அப்பயும் இருக்கலாம், பெர்பியூரம் அப்பயும் இருக்கலாம். இந்த 80 to 90% ஆஃப் கேசஸ் எக்லாம்சியா இஸ் ப்ரிசீடட் பை ப்ரீ எக்லாம்சியா மூலமா சீட் வந்துட்டு ஆகும். அவர் இன் ஸ்மாலர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கேசஸ் தி ப்ரெசன்டேஷன் ஆஃப் எக்லாம்சியா சே டிபிக்கலாக இருக்கும் வித் கிளாசிக்கல் சைன்ஸ் ஆஃப் ப்ரீ எக்லாம்சியா இல்லாமே டக்குனே லைக் ஹைப்பர் டென்ஷன், ப்ரோட்டீனூரியா இது எதுவுமே இல்லாமே அவங்களுக்கு வந்து எக்லாம்சியா. ஸோ எக்லாம்சியானா என்னது? நியூ ஒன்செட்டாக இருக்கக்கூடிய டோனிக் க்ளோனிக் சீசஸ் ஆர் கோமா. ஓகேங்களா? Dictum to consider any episodes of fits in pregnant woman after 20 weeks of gestation as like எது வந்துட்டு நம்ம எக்லாம்சியா கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு ஒரு டிக்டம் வந்துட்டு இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் லைக் நியூ ஆன்செட்டாக இருக்கா டோனிக் க்ளோனிக் சீசஸாக நம்ம எக்லாம்சியா தான் கன்சிடர் வந்துட்டு பண்ணணும். திஸ் வாஸ் அபவுட் கிளாசிஃபிகேஷன். இப்போ நம்ம ப்ரீ எக்லாம்சியா மட்டும் கரெக்டாக படிப்போம். ப்ரீ எக்லாம்சியானா என்னது? ஸோ நம்ம ஆல்ரெடி படிச்ச மாதிரி உங்களுக்கு நியூ ஆன்செட் ஹைப்பர் டென்ஷன் ஆஃப்டர் 20 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எதனால மெயினாக வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் ஆர்கன் வந்துட்டு டிசார்டருக்கு வந்துட்டு போகுது. ஸோ டெவலப்மெண்ட் எதனால கேரக்டரைஸ் பை டெவலப்மெண்ட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் எவிடன்ஸ் ஆஃப் வந்துட்டு multi organ dysfunction after 20 weeks of gestation. Incidence வந்துட்டு that's widespread variation in the incidence of pre-eclampsia and eclampsia.
ஓகே. ஸோ இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா, ஆஃப் ப்ரீஎக்லம்சியா தேர் இஸ் 5 வேரியேஷன் இன் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ப்ரீஎக்லம்சியா அண்ட் எக்லாம்சியா வேர்ல்ட் வைட். தி நேஷனல் எக்லாம்சியா ரெஜிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா. ஸோ ஃபாக்ஸினா ஃபெடரேஷன் ஆஃப் கைனகாலஜி சொசைட்டி இன் இந்தியா. இன்னும் வந்துட்டு ரிப்போர்ட்டட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி இஸ் ப்ரீ எக்லாம்சியா வந்துட்டு இஸ் அபவுட் 10% வந்துட்டு இருக்கு. எக்லாம்சியா ரெஜிஸ்ட்ரி நேஷனல் எக்லாம்சியா ரெஜிஸ்ட்ரி படி இன்சிடென்ஸ் ஆஃப் வந்துட்டு ப்ரீ எக்லாம்சியா இஸ் அபவுட் 10.3% அண்ட் தட் ஆஃப் வந்துட்டு எக்லாம்சியா இஸ் 1.9%. இன்சிடென்ஸ் ஆஃப் ப்ரீ எக்லாம்சியா அண்ட் எக்லாம்சியா ரிப்போர்ட்டட் பை இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் obstetrics and gynecology சென்னை வந்துட்டு லைக் 11%, 0.86%. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேரியேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ க்ரை criteria ஃபார் டயக்னோசிங் ஹைப்பர் டென்ஷன் இன் ப்ரெக்னன்சி. ஸோ எப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஓகே ஸோ நம்ம என்ன படிச்சோம் ப்ரீ எக்லாம்சியானா உங்களுக்கு நியூ ஆன்செட்டாக வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் வந்துட்டு இருக்கணும், ப்ரோட்டீன் யூரியா இருக்கணும், மல்டிபிள் ஆர்கன் இருக்குது. ஸோ நியூ ஆன்செட் எப்போ வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னன்சி அப்போ ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். ஹைப்பர் டென்ஷன் வந்துட்டு ப்ரெக்னன்சி இஸ் டயக்னோஸ் இஃப் த சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் இஸ் மோர் தென் 140 milligram per milligram Hg, or if the diastolic blood pressure is more than 90 milligram Hg or more on two occasion at least வந்துட்டு 4 hours apart. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு இருக்கணும். ஆன் டூ ஒகேஷன்ஸ் 4 hours அப்பார்ட் வந்துட்டு ஆஃப்டர் 20 weeks ஆஃப் ஜெஸ்டேஷன் இந்த உமன் வித் வந்துட்டு ப்ரீவியஸ்லி நார்மலாக இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் இல்லை. ஸோ சிவியர் ஹைப்பர் டென்ஷன் இஸ் டயக்னோஸ் இஃப் த சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் இஸ் மோர் தென் 160 mmHg, if the diastolic blood pressure is more than 110 mmHg and can be confirmed within 15 minutes to facilitate timely antihypertensive therapy-க்காக இங்கே வந்துட்டு லைக் 4 hours வந்துட்டு வெயிட் பண்ணல, 15 minutes வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு ஓகே உங்களுக்கு சிவியர் பிபி இருக்குன்னு வந்துட்டு இது பண்ணிடும். இதுக்காக antihypertensive therapy கொடுக்குறதுக்காக. Criteria for diagnosing proteinuria. The gold standard for diagnosing abnormal proteinuria in pregnancy in a 24 வந்துட்டு 24 hour urine protein excretion வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ 30 மில்லி 300 that is 300 milligram per day. However, for monitoring this is time consuming and therefore so gold standard வந்துட்டு 24 ஹவர்ல பார்த்து ஓகே உங்களுக்கு 300 மில்லிகிராமுக்கு மேலே இருக்கான்னு பார்க்கறது தான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஆனால் இது வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது கஷ்டம். அண்ட் தேர்ஃபோர் ப்ரோட்டீன் யூரியா அசஸ் பை ஸ்க்ரீனிங் யூரின் வித் ஆட்டோமேட்டடாக டிப்ஸ்டிக் வச்சு இஃப் த ப்ரோட்டீன் வந்துட்டு இஸ் மோர் தேன் லைக் அந்த ஒரு டெசிலிட்டருக்கு. ஸோ ஆக்சுவலாக கோல்ட் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ 300 மில்லிகிராம் பர் டே அதான் கோல்ட் ஸ்டாண்டர்ட். ஆனால் இப்போ நம்மளுக்கு டைம் கம்மியாக இருக்கிறங்காட்டி நம்ம வந்துட்டு ஒரு டெசிலிட்டருக்கு 30 மில்லிகிராமோட அதிகமாக இருக்கா, 30 மில்லிகிராம் மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு பேர் வந்துட்டு 1+. அண்ட் தென் வந்துட்டு ஸ்பாட் யூரின் யூரின் வந்துட்டு ப்ரோட்டீன் கிரியாட்டினைன் ரேஷியோ. ஸோ ஒரு இதில் லைக் ஸ்பாட் யூரின் எடுத்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் கிரியாட்டினைன் ரேஷியோ வந்துட்டு பார்ப்பாங்க. ஷுட் பி பர்ஃபார்ம்டு ஸ்பாட் யூரினில் ப்ரோட்டீனுக்கும் கிரியாட்டினைன் ரேஷியோ ஆஃப் மோர் தேன் 30 மில்லிகிராம் பர் மில்லிமோல்ஸ் வந்துட்டு மில்லிகிராம். கிரியாட்டினைன் வந்துட்டு மில்லிமோல்ஸில் வந்துட்டு இது பண்ணுறாங்க. ஸோ கிரியாட்டினைனும் ரைஸ் ஆயிருந்துச்சுனாலும் உங்களுக்கு ப்ரீ எக்லாம்சியான்னு படிச்சிருந்தோம். கிரியாட்டினைன் வந்துட்டு ஸோ மோர் தென் 1.1 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருந்துச்சுனாங்கிற மாதிரி படித்தோம். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு ப்ரோட்டீன் கிரியாட்டினைன் ரேஷியோ வந்துட்டு மோர் தென் 30 milligram per millimole வந்துட்டு இஸ் கன்சிடர் அப்நார்மல். ப்ரோட்டீன் யூரியா இஸ் கன்சிடர் சிக்னிஃபிகண்ட் இஃப் இட் இஸ் 2+ வந்து டிப்ஸ்டிக்கு. ஸோ ப்ரோட்டீன் யூரியானா எப்போ ஸோ கோல்ட் ஸ்டாண்டர்ட் இஸ் மோர் தென் 300 மில்லிகிராம் பர் டே. டிப்ஸ்டிக்கில் வந்துட்டு பார்க்கும்போது 1+, அதாவது 30 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருந்துச்சுனாலும் இல்லாட்டினா ஸ்பாட் யூரின் கூட ப்ரோட்டீன் கிரியாட்டினைன் ரேஷியோ வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் மோர் தென் 30 மில்லிகிராம் பர் மில்லிமோல் இருந்துச்சுனாலும் இல்லை சிக்னிஃபிகண்ட்னு எப்போ சொல்லுவோம் 2+ இருக்குது. தட் மீன்ஸ் மோர் தென் 300 மில்லிகிராம்
இப்ப வந்துட்டு எங்க விட்டோம்? ஸோ வந்து புரோட்டீனுரியா வந்துட்டு இஸ் கன்சிடர் வந்துட்டு சிக்னிஃபிகன்ட் இஃப் இட் இஸ் மோர் தென் 2 பிளஸ் வந்துட்டு ஆன் டிப்ஸ்டிக் வந்துட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு 100 மில்லிகிராம் பர் டெசிலிட்டருக்கு மேல இருக்கு. ஓகேனா அது வந்துட்டு 2 பிளஸ். அண்ட் 3 பிளஸ்னா வந்துட்டு என்னது? இண்டிகேட்ஸ் தட் த புரோட்டீன் வந்துட்டு இஸ் மோர் தென் ஓகே. 1 பிளஸ்னா எவ்வளோ? 30 மில்லிகிராம்க்கு மேல இருக்கிறது. 2 பிளஸ்னா 100 மில்லிகிராம்க்கு மேல இருக்கிறது. 3 பிளஸ்னா 300 மில்லிகிராம்க்கு மேல இருக்கிறது. 4 பிளஸ்னா 1000. ஸோ 30, 100, 300, 1000. ஓகேங்களா? புரோட்டீன் யூரியா வந்துட்டு சிவியர் வந்துட்டு இஃப் செக்ரீஷன் இஸ் கிரேட்டர் தென் 5 கிராமுக்கு மேல. ஓகே. ஸோ 5 கிராம்னா அது 5000 மில்லிகிராம்ல. இன்னும் வந்துட்டு 24 ஹவர் ஓகே, ஓகே. இது வந்து இது வந்து 24 ஹவர்ல வந்துட்டு சொல்றாங்க. வந்துட்டு ஸோ ஸோ 3 மில்லிகிராம் பர் டே இருந்துச்சுனாவே புரோட்டீன் யூரியா தானேங்க. ஸோ சிவியர்னு எப்போ சொல்வோம்? 5 5 கிராம் வந்துட்டு இன் 24 ஹவர்ஸ்ல வந்துட்டு மோர் தென் வந்துட்டு 3 பிளஸ் வந்துட்டு ஆன் டிப்ஸ்டிக் இன் 2 ரேண்டம் யூரின் சாம்பிள்ஸ்ல கலெக்டட் அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் அப்பார்ட். Okay. Okay. So significance of edema. Edema or significance. The presence of edema is not an essential criterion to diagnose preeclampsia, as may occur in the presence of edema is not an essential or criterion மாதிரி சொல்ல முடியாது to diagnose preeclampsia, as it may வந்துட்டு occur in a normal pregnancy ல கூட வந்துட்டு இருக்கலாம், as well as வந்துட்டு other pathological conditions such as anemia இருக்கவங்க, cardiac failure, renal disease, இல்ல like however in patients with preeclampsia இருக்கவங்கள when there's persistent puerperal edema இருக்கு which does not resolve on taking rest, and edema in different parts such as vulva, presacral or வந்துட்டு generalized edema இருக்கு, it indicates severity of the condition சொல்லுது. Edema of the face, vulva and presacral regions are more ominous than PL edema alone. Assessment of severity of preeclampsia. Traditionally, preeclampsia is classified into mild and severe preeclampsia based on the degree of hypertension and proteinuria which. However, in the recent years, it has been recognized that even milder disease that can take a severe turn. Therefore, mild disease is considered as preeclampsia without severe features இல்லாம and should be வந்துட்டு monitored like a severe disease ஆட்டி தான் manifest பண்ணும். Both வந்துட்டு International Society for the Study of Hypertension, Society for the Study of Hypertension in Pregnancy, so ISSHPU, and the American College of Obstetrics. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு recommend the term வந்துட்டு severe and mild recommends the term இதில் வந்துட்டு to no longer be used as all cases வந்துட்டு பொட்டன்ஷியலே வந்துட்டு உங்களுக்கு த்ரெட்டனிங்காக தான் இருக்குது கிளினிக்கல் இம்யூனிட்டி. ஸோ மைல்டு சிவியர்லாம் யூஸ் பண்ண வேணாங்கிறாங்க. ஸோ ப்ரீவியஸ்லி வந்து இப்போ வரைக்கும் ப்ரீ எக்லாம்சியாக்குள்ள நம்ம என்ன பார்க்குறோம்? இன்சிடென்ஸ் பார்த்தோம் லைக் 10% எக்லாம்சியா வந்துட்டு கம்மியாக இருக்குது. க்ரைட்டீரியா ஃபார் டயக்னோசிக் வந்துட்டு ஹைப்பர் டென்ஷன் என்னன்னு பார்த்தோம் லைக் 140/90க்கு மேலே இருக்கும். சிவியர்னா 160/10. அப்புறம் ப்ரோட்டீன் யூரியா எப்படி சொல்கிறோம்? எடிமா வந்துட்டு இருந்துச்சு சொல்கிறோம். அது வந்துட்டு நம்ம வந்துட்டு சொன்னோம். இப்போ வந்துட்டு ப்ரீ எக்லாம்சியா வித்தவுட் சிவியர் ஃபீச்சர்ஸ். தட் மீன்ஸ் ப்ரீவியஸ்லி மைல்ட் ப்ரீ எக்லாம்சியா அண்ட் வந்து வித் சிவியர் ஃபீச்சர்ஸ். ப்ரீவியஸ்லி சிவியர் ப்ரீ எக்லாம்சியா. இது என்னது? ஸோ வந்துட்டு சிஸ்டோலிக் பிபி. ஸோ வித்தவுட் சிவியர் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு உங்கள் சிஸ்டோலிக் பிபி மோர் தென் 140 mmHg and DBP is less than 90, so greater than 90 mmHg on 2 successive measurements 4 to 6 hours apart. Protein urea is more than 3 gram in 24 hours or வந்துட்டு more than plus 2 in okay actually 5 gram 3 plus நாங்க பட் 3 கிராமுக்கு மேலே இருந்தாவே இல்லாட்டினா +2 +2னா வந்துட்டு என்னது? மோர் தென் 100 மில்லிகிராம் பர் வந்துட்டு உங்களுக்கு டெசிலிட்டர்ல வந்துட்டு இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு இஸ் கன்சிடர்ட் சிவியர் ஃபீச்சர்ஸ். ஓகே வித்தவுட் ஓகே சாரி வித்தவுட் வந்துட்டு சிவியர் ஃபீச்சர்ஸ்ல லைக் ப்ளஸ் மோர் தென் 3 கிராம் இருக்கிறது இல்லை +2க்கு மேலே இருக்கிறது. வித் சிவியர் ஃபீச்சர்ஸ்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டோலிக் பிபி மோர் தென் 160 mmHg இருக்குது. டைஸ்டோலிக் பிபி மோர் தென் 100 mmHg. ப்ரோட்டீன் யூரியா வந்துட்டு இது வந்துட்டு லைக் 15 மினிட்ஸ்ல திரும்பி கன்ஃபார்ம் பண்ணும். ப்ரோட்டீன் யூரியா கிரேட்டர் தென் 5 கிராம் இன் 24 ஹவர்ஸ். More than 3 plus வந்துட்டு in 2 random samples. In the absence of protein urea, any of the following clinical findings and investigations such as organ involvement, creatinine, serum creatinine more than 1.1. Okay, so protein urea இல்லாட்டினா கூட சில டைம் நம்ம ப்ரீ எக்லாம்சியா டயக்னோஸ் பண்ணலாம். இப்போ creatinine வந்துட்டு more than 1.1 milligram per deciliter இருக்கு. Platelet count is less than 1 lakh per microliter. Liver enzymes twice normal. Pulmonary edema, new onset neurological disturbances. Polyuria less
than 500 ml in 24 hours output. Imminent signs and symptoms. Following signs and symptoms when present in a patient with preeclampsia are considered வந்துட்டு danger signs and indicate the possibility of impending உங்களுக்கு எக்லாம்சியா வரப்போகுது. இன் தீஸ் கேஸ் இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஷுட் பி வந்துட்டு ஆஸ் ஃபார் எக்லாம்சியா பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ என்னென்னா இன்னன் சைஸு வந்துட்டு உங்களுக்கு பெர்சிஸ்டென்ட்டாக தலைவலிக்குதா, விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் சச்சஸ் வந்துட்டு ஸ்போட்டோமாஸ் ஏதாச்சும் வருதா, பிளரிங் ஆஃப் விஷன் இருக்கா, வாமிட்டிங் இருக்கா, திடீர்னு ஓகேங்களா. ஸோ வாமிட்டிங் திடீர்னு இதாகுதா, எபிகாஸ்ட்ரிக் பெயின் டியூ டு கிளைசின்ஸ் கேப்சூல்ஸ் அது ஸ்ட்ரெச் ஆகுறதாட்டி, த்ரோம்போ thrombocytopenia, impaired liver function, presence of pulmonary edema or cyanosis, reduced urine output, evidence of hemolysis. இதெல்லாம் இம்மினன்ட் சிம்டம்ஸு. ரொம்ப தலைவலிக்கிறது, விஷுவல் சிம்டம்ஸ், வாமிட்டிங், எபிகாஸ்ட்ரிக் பெயின், த்ரோம்போசைட்டோபீனியா, impaired liver function tests, presence of pulmonary edema or cyanosis, reduced urine output or evidence of hemolysis. இப்போ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்லாம்சியா. ஸோ எதனால உங்களுக்கு ப்ரீ எக்லாம்சியா வருது? ஸோ இதோ ஒரே நிமிஷம். ஸோ பிஃபோர் வி ஸ்டடி லைக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரீ எக்லாம்சியா நம்ம எப்பவுமே மேனேஜ்மெண்ட் பார்த்து கேட்டால் கொஞ்சம் டயர்ட் ஆயிரும். ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இங்கே வந்துட்டு வரலாம். ஓகே. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரீ எக்லாம்சியா, ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு. ஆல் உமன் டயக்னோஸ் வித் ப்ரீ எக்லாம்சியா ஷுட் பி வந்துட்டு ஹாஸ்பிட்டலைஸ் லைக் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னாவே ஹாஸ்பிட்டலைஸ் வந்துட்டு பண்ணிடணும். ஆன்டி ஹைப்பர்டென்ஷன்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ப்ரீ எக்லாம்சியா மானிட்டரிங் வந்துட்டு மேட்டல் மானிட்டரிங் பண்ணுறோம், ஃபீட்டல் மானிட்டரிங், டெலிவரி, அப்புறம் கன்வல்சன் ப்ரொஃபைலாக்சிஸ் தரும். இப்போ antihypertensives is management of preeclampsia regardless of the hypertensive disorder of pregnancy. BP BP constantly at or வந்துட்டு more than 140 per 90 mmHg இந்த clinical or hospitalல வந்துட்டு 135 per 85 mmHg at home வந்துட்டு should be treated in order to prevent the development of severe hypertension and its related complication. Diastolic BP வந்துட்டு should be kept வந்துட்டு so 90 இல்ல but 85 mm கீழ இருக்கணும். Systolic BP should be kept below like 110 இருந்துட்டு ஒரு 140 ரேஞ்சுக்குள்ள மெயின்டைன் வந்து பண்ணணும். ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ஏஜென்ட்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் ஆர் ஓரல் மெத்தில் டோப்பா, லெபட்டோலால், நிஃபெடிபைன். பண்ணோம் லெபட்டோல் ஃபஸ்ட்டு நான் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நிஃபெடிபைன் அண்ட் மெத்தில் டோப்பா. மெடிகேஷன்ஸ் கேன் பி ரெடியூஸ்ட் ஆர் ஸ்டாப் த டைஸ்டோலிக் பிபி ஃபால்ஸ் பிலோ 80 mm ஹெச்ஜிக்கு கீழே ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கேஷனை நிறுத்திடலாம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ எக்லாம்சியால ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் பண்ணுது. வென் ப்ரெக்னென்ட் உமன் ப்ரெசன்ஸ் வித் சிவியராக ஹைப்பர் டென்ஷனோட இருக்காங்க அப்படின்னா ஷீ ஷுட் பி வந்துட்டு ட்ரீட்டட் அர்ஜென்ட்லி லைக் 160 லைக் 110 அப்படிலாம் இருக்காங்க. அர்ஜென்ட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஓரல் நிஃபெடிபைன் அண்ட் இது எப்படி பார்த்தோம். ஸோ முதல்ல வந்துட்டு உங்களுக்கு பிபி லைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டைசல் பிபி வந்துட்டு குறைக்க, டிஸ்டல் பிபி குறைக்கிறதுக்காக ஓரலாகவே வந்துட்டு லெபட்டோலா, மெத்தில் டோப்பா, நிஃபெடிபைன்லாம் வந்துட்டு தந்து